ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்தார். அங்கு இடம்பெற்ற நிகழ்வுகள் சிலவற்றிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார். போதையிலிருந்து விடுதலையான நாடு எனும் துணைப்பொருளில் நடைபெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டார். இந்த நிகழ்வு யாழ் முற்றவெளி மைதானத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. இதன்போது போதைப்பொருள் தொடர்பான ஆவணம் அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகனால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் கையளிக்கப்பட்டது. இதன்போது போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது. சத்தமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து பல்வேறு விடயங்களை கேட்பவர்கள் எங்களுக்கு தேவையற்ற விடயங்களும் சமூகத்தில் உள்ளன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சாராயம் விற்பனை செய்யும் மதுபான சாலையை மூடுமாறு யாரும் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. போதைப் பொருளுக்கு எதிராக யாரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதும் இல்லை. அதற்காக வீதியில் இறங்குவதும் இல்லை. தேவையற்ற விடயங்களுக்காக இந்த நாட்டில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோர் ஏன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர் என நான் உங்களிடம் கேட்கின்றேன். உங்களுக்கு ஒரு கவலையான விடயத்தை கூற நினைக்கின்றேன். நாட்டின் 25 நிர்வாக மாவட்டங்களுள் யாழ்ப்பாணமும் ஒன்று என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகமாக மதுபானம் விற்பனை செய்து அரசாங்கத்தின் திரைசேரிக்கு அதிக பணத்தை அனுப்பி வைப்பது யாழ் மாவட்டமே. இங்கு 69 தொடக்கம் 70 வரையான மதுபான சாலைகள் காணப்படுகின்றன. வடமாகாணத்தில் யாழ் மாவட்டமானது போதைப்பொருள் அதிகமாக காணப்படுகின்ற மாவட்டம் என்பதை மறந்துவிட வேண்டாம். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கிய மாணவர்களுக்கு ஜனாதிபதியினால் சின்னம் சூட்டப்பட்டதுடன் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகள் மேடையை அலங்கரித்தன. அதனை அடுத்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன யாழ் மத்திய கல்லூரியின் 200வது ஆண்டு நிறைவு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்வு அதிபர் எஸ் எழில்வேந்தன் தலைமையில் நடைபெற்றது. யாழ் மத்திய கல்லூரியின் 200வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு முத்திரையொன்றும் வெளியிடப்பட்டது. கடந்த காலங்களில் நமது மக்களின் நிலங்களை நாம் மீட்டு தந்த போது, சிறை கைதிகளை நாம் விடுவித்து தந்த பொழுது, போக்குவரத்து பாதைகளை நாம் செப்பனிட்டு தந்த பொழுது, புகையிரத பாதைகளை அமைத்து தந்த பொழுது, கிளிநொச்சி அறிவியல் நகரை பொறியியல் பீடமாக மாற்றி அமைத்த பொழுது, வீட்டமைப்பு திட்டங்களை நாம் வழங்கிய போது, வாழ்வாதார திட்டங்களை நாம் வழங்கிய போது, வேலை வாய்ப்புகளை நாம் வழங்கிய போது, எமது வாழ்விடங்களின் உட்கட்டுமான பணிகளை நாம் முன்னெடுத்த பொழுது, சம அமைச்சர்களில் ஒருவராக இருந்து இவைகளுக்கு அங்கீகாரம் வழங்கி எம்மை ஊக்குவித்து எமக்கு உறுதி கொடுத்தவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள். ஆழ பெருங்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த எமது மக்களை கரையேற்ற கப்பல் ஒன்று கிடைத்திருக்கின்றது. இனி அந்த கப்பலை பயன்படுத்தி கரையேற வேண்டிய தமிழ் மக்களாகி எங்களது ஆற்றலில் தான் தங்கி இருக்கின்றது. இரணைமடு குளக்கட்டு திருத்த வேலைகள் மாரிகாலத்திற்கு முன்பதாக நிறைவு செய்யப்பட வேண்டும் என முனைப்புடன் செயலாற்ற விளைகின்ற போது பல்வேறு திணைக்களங்களினதும் அதிகார சபைகளினதும் அளவுக்கு மிஞ்சிய தலையீடுகள் காரணமாக மேற்படி அபிவிருத்தி வேலைகள் முன்னெடுக்க முடியாத நிலையில் உள்ளன. சுமார் 25,000 ஏக்கர் வயல் நிலங்களில் நெற்பயிர் செய்கை எதிர்வரும் காலபோகத்தில் மேற்கொள்ள முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். மாரிகால மழை வீழ்ச்சியின் போது இக்குளக்கட்டுகளின் உறுதித்தன்மை கேள்விக்குறியாக கூடுமாதலால் இதன் கீழ் வாழும் குடும்பங்கள் அச்ச நிலையில் வாழ்வது அவதானிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களே, இவ்விடயம் தொடர்பில் உங்கள் தனிப்பட்ட கவனத்தையும் செல்வாக்கையும் பிரயோகித்து இவ்வேலைகள் இடையூறின்றி நிறைவு செய்யப்பட ஆவண செய்வீர்கள் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். இதேபோல யாழ்ப்பாணத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட போலீஸ் நிலையம் ஜனாதிபதியின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சட்டம் ஒழுங்கு அமைச்சர் சாகல ரத்நாயக்க, போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தர, யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி எம் இளஞ்செழியன் உள்ளிட்ட பல அரசியல் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர்.